பூரா விசாரிச்சுட்டேன். வந்தவர் கதை சொல்ல தான் வந்திருக்காரு. பேர் குஞ்சு குரூப், ஒய்ஃபோட வந்திருக்காரு. இஸ் ரூல்ட் அவுட். கப்பலோட பேசஞ்சர் மேனிஃபெஸ்டையும் பார்த்துட்டேன். இனிமேல் யாரும் வந்து ஜாயின் பண்ணுறதா ப்ரோக்ராம் இல்லை. ஏர்லி டின்னர் முடிச்சுட்டு படுக்க போய்ட்றாங்க. காலையில் 5:30 மணிக்கு ஜிம் அப்பாயின்மெண்ட்டு, அரௌண்ட் 8:30க்கு பியூட்டி பார்லர் அப்பாயின்மெண்ட்டு. இப்படி போகுது அட்டவணை. நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை சார். இது நிஜமாவே ஒரு பழைய பள்ளி தொழிலோட ஹாலிடே தான். அவர் நான் ஒட்டு கேட்க முடிஞ்ச வரையிலும் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து அம்பு உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஏதாவது சின்ன கன்ஃபியூஷன் ஊழல் இருந்திருக்கலாம். பட் சர்டிஃபிகேட் கொடுக்க நான் யாரும் இல்லை. எனக்கு என்னமோ அவங்க நல்ல பொண்ணுன்னு தோணுது சார். தட்ஸ் வாட் ஐ திங்க். என்ன கொஞ்சம் திமிராக பேசுறதுனால சந்தேகம் வருது, அவ்வளோதான். சூழ்ச்சி பண்ணுறவங்களுக்கு திமிர் கட்டுப்படி ஆகுது சார். இந்த உலகத்தில் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு திமிர் தான் சார் வேலையே. அது இல்லைன்னா மேஞ்சிருவாங்க. You know what? Thank you for the advice. Bye. இந்த குரூப் திடீர்னு எப்படி வந்து சேர்ந்தாரு? brother-in-law shipல chef-ஆ work பண்றாராமா. Don't worry, இந்த trip பூரா he won't bother you. ஆண்டி ஃபோன் அடிக்குது. கேக்குது, நீ தூங்க போ. ஓ அவரா? என்ன ஊடலும்? பேசு பேசு பேச தெரியும். நான் ஊமை இல்லை. ஹலோ சொல்லு, சண்டை போடும். ஓகே போ போய் போய் பேசு. ஏன்? நான் தான். சாரி பேபி, நீ கோவமாக இருக்கியோன்னு நான் நினச்சேன். இல்லை. இல்லையா? Really? I just wanted to say I'm really, really sorry, அம்பு. நான் ஒரு கழுதி இழந்திருக்கேன், எதுக்குன்னு தெரில. பட் ஐம் சாரி. இன்னொரு விஷயம், இனிமேல் இந்த ஹாலிடேல நீயா எனக்கு ஃபோன் பண்ணுற வரைக்கும் நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். I don't want to disturb you, I promise. ஏன் தெரியுமா? Because Ambu, I really, really love you. என்ன சொல்றது? தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ லவ் யூ. வாட் மோர் டு யூ வாண்ட் மீ டு சே? எப்போ ஃபோன் பண்ணுவேன்? ஓ அதுவா? சரி கூப்பிடுறேன். எப்போ? ப்ராமிஸ். ஓகே ஓகே. குட் நைட். மிஸ் யூ. மீ டூ. You know what? No, tell me, என்னாச்சு? தெரியல, ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாரு. தண்ணியா? சிச்சி பாவம், பேசும்போதே தெரியும் சூப்பர் அண்ட் ஸ்வீட். பட் ஹீ செட் காமத்து பால்னா வெளில போய் பேசு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யூஎஸ் சர்டிஃபிகேட் தான். இருந்தாலும் வெளில போய் பேசலாம். ஏன்னா நான் பேசலையே இருக்கும்ல. இவன் திருடன். சி அசந்து தூங்குது ரெண்டும். ட்ராவல் வேற பாவம். அவ படுத்தோன்னே தூங்கிடுவா. ஆனால் இவன் சாதாரணமாக தூங்க மாட்டான். ஆனால் குழந்தைங்க தூங்குதா இல்லையான்றது அம்மாவுக்கு தான் தெரியும். அது ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக்கு குழந்தைங்களுக்கு கூட தெரியாது. என்ன ட்ரிக் அது? அதுவா, நிஜமாவே தூங்குற குழந்தைக்கு லேசாக கால் கட்ட விரல் ஆடும், ஹார்ட் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்படியா? என்ன பாரு. பத்தியா, பாவம் தூங்கிட்டான். நம்ம பேசலாம். பார்த்தல என் வளர்ந்து தெரியாமவே என்ன பாடுபட்டு வரணும். ஆக்சுவலி இட்ஸ் கியூட். கியூட் தான். கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் ஆம்பளைங்க கியூட் தான். யூ ஆர் ரைட் இன் அ வே. சரி, என்ன சொன்னார் மாப்பிள்ளை? He said sorry, ரொம்ப பேடாக நடந்துட்டேன். I love you, blah blah. Enjoy your holiday and call me. ஓ இஷ்டம், எப்போ தோணுதோ அப்போ கூப்பிடு எட்ஸெட்ரா. பட் அவர் டோனே மாறி இருந்தது. தண்ணியெல்லாம் இல்லை. He was sincere. ஓகே குட். அவ்வளோதான். உள்ள பார்த்தல எப்படி கால் கட்ட வரலாட்டினான்னு இதே மாதிரி மாப்பிள்ளை தலையும் ஆட்ட வைக்க முடியும். தூங்கும் போதா? படி பேக் முடிச்சுட்டு இருக்கும்போதே. ஐ நோ வாட் யூ திங்கிங். ஏன் உன் புருஷன் தலையாட்ட வைக்க முடியலன்னு கேட்காத. எல்லாம் லேட்டாக தான் புரிஞ்சுது. இதெல்லாம் புரியும் போது இட் வாஸ் டூ லேட். பட் நோ ரிக்ரெட்ஸ். உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். என்னடி நான் பேசிட்டே இருக்கேன், தூங்கிட்டியா?
എത്ര കളർഫുൾ സിറ്റിയാ. എന്താ ആർക്കിടെക്ചർ അല്ലേ ഏട്ടാ? എന്താ ഓപ്പൺ പ്ലേസ് ആയിപ്പോലെ ഇൻവിസിബിൾ ആകും. ചേട്ടാ ഇൻവിസിബിൾ ആകേണ്ടത് അങ്ങ് കപ്പലിലല്ലേ, ഇവിടെ എവിടെ കൊച്ചി? അതൊക്കെ ഞങ്ങൾക്ക് കടലില്ല. ലോകത്ത് ഒരിടത്തും കാണാൻ പാടില്ല എന്ന് വെച്ചാൽ ചത്തുപോകണം. അമ്പ് വരുന്നു. ക്യൂവിനുള്ളിൽ പ്രൊഡ്യൂസർ ആയിരിക്കോ? അയാൾക്ക് പ്രൊഡ്യൂസറുടെ ലുക്കൊന്നുമില്ല. പക്ഷേ ബോഡി ഗാർഡായിട്ട് ദീപ മാഡം എന്തായി കാണിക്കുന്നേ? ഒറ്റയ്ക്ക് പോയിക്കോട്ടെ. ശല്യംസ്. താങ്ക് യു. ചേട്ടനറിയോ അയാള്? പിന്നെ ஹலோ மேஜர், நேற்றுக்கு ராத்திரி முழுக்க நீங்கள் சொன்னதை பற்றி நான் யோசித்தேன். ஐ திங்க் யூர் ரைட். தேங்க்ஸ். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், திரும்பி வந்துடுங்க. ஓகே சார், அவங்க தீபா கூட பார்சலோனா சுற்றி பார்க்க போயிருக்காங்க. திரும்பி கப்பலுக்கு வர சாயங்காலம் ஆகிடும். அது வரைக்கும் சர்வலன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. பரவாயில்லையா? நான் கப்பலுக்கு திரும்பி போகலாமா? நான் ஷிப்புக்கு திரும்ப சொல்லலை, சென்னைக்கு திரும்ப சொல்கிறேன். எஸ், ஐ எம் அப்சல்யூட்லி ஷோர். ஓ, தேங்க்யூ சார். அது எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கு சர்ஜரினா கூட இருந்து பார்த்துக்கலாம். சார், உங்கள் செக்ரட்டரி நம்பர் தரீங்களா சார் ப்ளீஸ்? எதுக்கு? இல்லை, மைனர் மேட்டர்ஸ் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னீங்களே, அதான் அவர்கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு பணம் கட்டணும். அதுக்கு தான். இப்போ எதுக்கு மேஜர்? ஏதாவது நடந்து நீங்கள் கண்டுபிடிச்சா தானே? அதான் எதுவுமே நடக்கலையே, ஸோ நோ கேஸ். சார், எதுவுமே நடக்கலைங்கிறதே நல்லது தானே சார்? அவங்க நல்லவங்க நிரூபணம் ஆச்சே. அவங்க நல்லவங்க தான் தெரியுமே, அதான் நிச்சயதார்த்தம் முடிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் தி டியூ டிலிஜென்ஸ் ஆன் மை பார்ட், அவ்வளோதான். Yeah, but I did that part for you, sir. Yeah, I agree. Thank you very much. டிக்கெட் வாங்கி க்ரூஸில் அனுப்பிச்சிருக்கேன். வேணா என் செலவில் க்ரூஸை சுற்றி பார்த்துருவாங்க. இல்லை டிக்கெட் ரிஃபண்ட் வாங்கிட்டு அந்த காசு நீங்களே வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்டதுல பாதி ஃபீ அதுவே இருக்குமே. மீதி பாதி கப்பலில் ரீஃபண்ட்லாம் தரமாட்டாங்க சார். தவிர நான் ஊர் சுற்றி பார்க்கவும் வர்றேன். இங்கே என் ஃப்ரெண்டுடைய கீமோதெரபிக்கு பணம் வேணும், அதுக்காக வந்தேன். ஊர் சுற்றி பார்க்குற மூடில் நான் இல்லை சார். மேஜர் 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 இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிற மாதிரி இருக்கு. ஐம் சாரி சார். நான் ஏன் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் பெரிய மனசு பண்ணுங்க. சரி, திரும்பி வந்து என்ன வந்து மீட் பண்ணுங்க, நான் ஏதாவது செய்கிறேன். திரும்பி வந்தது பாக்கி இன்னைக்கு சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும் சார். அதான் எதுவுமே நடக்கலையே மேஜர். ஏதாவது கண்டுபிடிச்சா தானே டிடெக்டிவ்க்கு காசு. நீங்கள் தான் எதுவுமே கண்டுபிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு காசு? பட் எனிவே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் திரும்பி வாங்க. நான் ஸ்டார்ட் பண்ண போகிற புது கம்பெனியோட செக்யூரிட்டி ஏஜென்சி உங்களுக்கு தான் நான் தரப்போகிறேன். ஓகே? தட்ஸ் ஓகே சார். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும் சார். அட என்ன மேஜர், அந்த வாழ்ப்பன் தான் இந்த வாழ்ப்பன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க சார். நீங்கள் தான் சார் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ பெக் யோர் பார்ட்னர். ஐம் டெரிபிளி சாரி சார். I accept my apology, sir. Good. Apologies accepted. Thank you. இந்தாங்க, ஃபோன் வச்சுங்க. ஹலோ ஹலோ மல்லிகா. இப்போ சொல்லுங்கண்ணா. என்ன ஒன்றும் இல்லையா? நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். அவர் தான் நைட்டு தூங்கவே இல்லைண்ணா. இப்போதான் ஒரு 1 ஹவராக தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி தூங்கட்டும். எல்லாம் ஓகே. அப்புறம்ண்ணா யாருமே வந்து பணம் கட்டவே இல்லை. ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஒரு சின்ன சிக்கலாயிடுச்சு. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை. என் முதலாளி கொஞ்சம் மக்கர் பண்ணுறாரு. ஐயோ. இல்லை, நான் தான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஒருத்தங்க நல்லவங்கன்னு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தேன். அது என் தலையிலேயே விடிஞ்சிருக்கு. இரு ஒன்றும் பதறாத. என் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை வச்சு ஏதாவது பணம் ரைஸ் பண்ண முடியுமான்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசி பார்க்குறேன். ஆனால் ஒன்று, அவன்கிட்ட எதையும் சொல்லிடாத. அவன் உடனே ஆஸ்பத்திரியை விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவான். ஹலோ ஹலோ மல்லிகா. மல்லிகா, இல்லைண்ணா, ஒரே ஜலதோஷம்.
ஏசிலே உட்காந்துருக்கேண்ணா. அதான் ஜலதோஷம் தானே? நீ எங்கே அழுகிறியோன்னு நான் பயந்துட்டேன். கவலைப்படாத, எனக்கு ஒரு கிளியர் ரூட் தெரியுது. நீ கவலைப்படாத மல்லிகா, நான் என்னால் அதை பார்க்குறேன். ஓகே, நீ கவலைப்படாம இருக்கணும். நான் ஹலோ 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 நான் இதை சால்வ் பண்ணிட்டு கூப்பிட்றேம்மா. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு கூப்பிட்றேன். இங்கே டிராஃபிக்கு நடுத்தருவில் உட்காந்துருக்கேம்மா.